கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ம். இந்த நாளிலும் ஆ நம்ம வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விஷயத்த குறிச்சு நம்ம தியானிப்போம் இந்த நாள்ல. ஆம், ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆம், இப்போ நமக்கு வந்து ஒரு ஜென்ரலா ஆம், ஆம், ஒரு ஒரு வீடு, ஆ, இல்ல ஒரு நகரம், இல்ல ஒரு எந்த ஒரு பில்டிங்கா எதுவா இருந்தாலும், அதுக்கு வந்து என்ன இருக்கும்னா, ஒரு வாசல் ஒண்ணு இருக்கும். ஒரு டோர் ஒண்ணு இருக்கும். ஆ கதவு இருக்கும். ஆ அ எதுக்குன்னா, இப்ப நம்ம வீட்டுக்குன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு டோர் இருக்கும். ஆம். ஸோ அந்த டோர் வந்து என்ன பண்ணும்? நமக்கு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாரி. ஆம். அதாவது அ அந்த வீட்டுக்கு டோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு கட்டும்போதெல்லாம் கூட வாசக்கால் நடுறது, இல்ல வாசல்ல செட்டப் பண்ணும்போது அவங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா, அந்த வீட்டுக்கு வந்து அந்த வாசல்ன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அந்த வாசநிலை, அந்த கதவு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஏன்னா, அந்த வாசல் தான் என்னது, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு, அந்த வீட்ட விட்டு வெளில வர்றதுக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. ஸோ, அந்த ஒரு வாசல்ன்றது வந்து ஒரு ஆ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது ஒரு விஷயம். எந்த ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், அதோட என்ட்ரன்ஸ் அதோட கேட், அதோட வாசல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அ அந்த வாசல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பூட்டு வச்சு, அ அந்த பூட்டுக்கு சாவி வச்சு, அ அவங்க யாரெல்லாம் அலோவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் அந்த வாசல் வழியா விடுவாங்க. எல்லாரையும் விட மாட்டாங்க. ஸோ, அந்த வாசல குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஒரு வீடுனா, அந்த வீட்டோட கதவுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி போட்டு, ஆ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இருக்கும். ஏன்னா நம்ம சரியா புரொடெக்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? எதுனாலும் உள்ள வந்துரலாம். இல்ல அது ஒரு புரொடெக்ஷனே இல்லாம போயிடும். அப்போ வாசல் நமக்கு தெரிஞ்சது வந்து, அது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது. அ தேவன் வந்து அநேக இடத்துல வேதத்துல அ அந்த வாசலை குறிச்சு அ தேவன் வந்து நம்ம கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இடைப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு வாசல் வச்சு அ எப்படியா தேவன் வந்து நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். அ நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரிப்சர் ஒண்ணு வாசிக்க விரும்புறேன். அ நம்ம வீட்டுக்கு வாசல் இருக்கு. ஆ ஆ ஹெவனுக்கு வாசல் இருக்கா? ஹெவனுக்கு வந்து ஒரு கேட் இருக்கா? அத பத்தி போடப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆம் யோவான் வந்து அவருக்கு நெறைய தரிசனங்கள் பார்க்கும்போது, யோவான் 4 1வது வசனத்துல இருக்கு. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இதோ இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஆ யோவானுக்கு வந்து ஒரு ஆ என்ன தெரிஞ்சது? பரலோகத்துல அவர் ஹெவன பார்க்குறாரு. அந்த ஹெவன்ல அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கு? திறக்கப்பட்ட ஒரு வாசல். ஒரு ஓப்பன் டோர். அந்த ஹெவன்க்குள்ள என்டர் ஆறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வாசல் இருக்கு. அது திறக்கப்பட்டிருந்தத அவர் என்ன பண்ணாராம்? பார்த்தாராம். ஸோ, அப்ப யோவான் எத பார்த்திருக்கிறாரு? ஹெவனோட டோர வந்து அவர் பார்த்திருக்கிறார். ஓப்பனா இருந்தத அவர் பார்த்திருக்கிறார். ஸோ, அப்போ ஹெவனுக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு டோர் இருக்கோ, அது மாரி என்ன இருக்கு? ஹெவனுக்கும் என்ன இருக்கு? டோர் இருக்கு. சரி. அ சும்மா இது வந்து நமக்கு அ ஒரு சிக்னிஃபிகன்ஸ்க்காக நான் இந்த வசனம் வாசிச்சேன். சரி. ஆம் இப்போ இதே அம் இப்போ நம்ம வந்து ஒரு வாசல் நம்ம அ இருக்கும்போது, ஆ ஃபர்ஸ்ட்டு அது வந்து அதில நெறைய அஸ்பெக்ட் இருக்கு. ஒரு வாசல குறிச்சு நம்ம தியானிக்கும்போது, ஆ முதல்ல வந்து
காட் நம்மளுடைய அ ன் நம்மளுடைய லைஃப்குள்ள என்டர் ஆகுறதுக்கு, நம்ம இருதயத்துக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒரு வாசல் இருக்கு. அ ஏசப்பா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருப்பாரு, "இதோ வாசற்படியிலே நின்று நான் என்ன பண்றேன்? தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால், நான் அவனிடத்தில் பிரவேசித்து, அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே என்ன பண்ணுவான்? போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு? எப்பவுமே அவர் வந்து ஒவ்வொருத்தங்களுடைய அ லைஃப்குள்ள அவர் என்ன பண்றாரு? அவர் வாசல்ல நின்னு நான் தட்டுறேன் அப்படின்னு சொல்றார். அந்த டோர்க்குள்ள வந்து அ அந்த டோர் வந்து நம்ம போய் அத தொறந்து இப்ப யாராவது வராங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம், டைரக்ட்டா அந்த டோர் தொறந்துட்டு அப்படியே உள்ள போயிட மாட்டோம். ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வாசல்ல போய் நிப்போம். நின்னுட்டு என்ன பண்ணுவோம், ஆ கதவு தட்டுவோம், இல்ல காலிங் பெல் அடிச்சுட்டு, "நான் உள்ள வரலாமா?" அப்படின்னு கேட்போம். அந்த ஏன்னா அந்த வீட்ல உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு உரிமையாளர்கள். அப்ப அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணணும், கதவ நமக்காக திறந்து வாங்கன்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்றோம், அந்த வீட்டுக்குள்ள போவோம். அ நம்ம சும்மா ரேண்டமா கதவ அப்படியே போயிட்டு, அது சரியா அப்படியே தட்டாம நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாட்டோம். ஏன்னா, அந்த வீடு வந்து ஒரு கண்ட்ரோல்டான ஒரு இடம். அந்த வீட்டுக்கு யாரையும் உள்ள அனுமதிக்கிறது, வெளியில விடுறது வந்து அந்த வீட்ல உள்ளவங்களுடைய உரிமை. ஸோ, அப்ப என்ன பண்ணணும், எல்லா வீட்டுக்கும் என்ன இருக்கும், ஒரு கதவு தட்டும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொறப்பாங்க, அவங்க உள்ள விடுவாங்க. அது அது மாரி தான் தேவன் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன குடுத்துருக்காரு, ஒரு அ நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காரு, ஒரு கிஃப்ட்டா குடுத்துருக்கிறாரு. நம்மள சிருஷ்டிச்சவர் நம்மள சுயாதீனத்தோட என்ன பண்ணியிருக்கிறாரு, சிருஷ்டிச்சிருக்கிறாரு. அ அப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம எல்லாத்துலயும் நம்ம எவ்வளோ தூரம் காடுக்கு நம்ம கதவு திறக்கிறோமோ, நம்ம எவ்வளோ தூரம் ஏசப்பாவ வந்து நம்ம அழைச்சு, நம்ம நம்ம லைஃப்ல உள்ள காரியங்கள நம்ம அவருக்கு ஓப்பன் பண்றோமோ, அவர் என்ன பண்றாரு, அப்படிதான் அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் என்ன பிரவேசிக்க அவர் விரும்புகிறார். அப்போ அ அ ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க, அவங்களையும் என்ன பண்றார், தேவன் அவங்கள ரீச் பண்ணணும்னு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அவங்க அவங்க லைஃப்ல அவர் பார்ட் ஆகணும். அ அவர் 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 அவங்களுக்கு என்னெல்லாம் குடுக்கணும்னு அவர் வச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் அவங்களுக்கு குடுக்கணும்னு ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும், ஒவ்வொருத்தருடைய அ இதுக்குள்ளேயும் போகணும்னு யார் விரும்புறா? இயேசு கிறிஸ்து விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? அவங்களுடைய கதவ திறக்கணும். அவங்களுடைய ஹார்ட்ட ஓப்பன் பண்ணி ஏசப்பாவ உள்ள விடணும். ஏசப்பா எப்பொழுதும் தட்டுகிறவரா தான் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? அவர் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருவரையும் சந்திக்கணும்னு அவரோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவங்கள தட்டி அவங்களுக்குள்ள போகணும்னு விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா ஊழியங்கள் எல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் யார் வந்து ஊழியத்த நடத்துறது யாரு? என்ன ஏசப்பா. தேவன் தான் என்ன பண்றாரு? நடத்துறாரு. அப்போ ஊழியங்கள எழுப்புகிறவர் யாரு? ஏசப்பா தான். அவர் வந்து போய் மனுஷங்களுடைய இருதயத்த தட்டணும்னு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறதுனால தான் என்ன பண்றாரு? ஊழியர்கள எழுப்பி, ஆம் அவருடைய சுவிசேஷர்கள எழுப்பி, என்ன பண்றாரு? நீங்க போங்க. போய் என்ன பண்ணுங்க? ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க என் வார்த்தைய சொல்லுங்க. என்ன கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன பண்றாரு? அந்த ஊழியத்த நடத்துறார். அப்ப தேவனுடைய இயேசப்பாவோட இருதயம் தான் அது. ஒவ்வொருத்தங்களையும் எப்படியாவது சந்திக்கணும்னு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கதவ திறக்கணும். திறந்தா தான் அவர் என்ன பண்ணுவாரு? அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு? பிரவேசிப்பாரு. அவர் பிரவேசிச்சு என்ன பண்ணுவாராம்? அ ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே என்ன பண்ணுவான்? போஜனம் பண்ணுவான். நம்ம காட் கூட என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஒரு அ போஜனம்னா என்ன? அவர் நம்மள நம்மள வந்து என்ன பண்ணுவாரு? அவர் நம்மள போஷிக்கிறவரா, ஒரு நல்ல அ ஒரு டைனிங் டேபிள்ல வந்து அ என்ன பண்ணலாங்க? ஒரு ஒரு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் என்ன? ஒரு கம்யூனியன். ஒரு விதமான ஒரு ஐக்கியம். எ ம் ஒரு ரிலேஷன்ஷிப். காட் அத தான் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அ அத ஒவ்வொருத்தர் கூடயும் அவர் என்ன பண்றாரு? விரும்புறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இயேசுப்பாவுக்கு கதவ நம்ம திறக்கணும். நம்மளுடைய இருதயத்தின் கதவ நம்ம என்ன திறக்கணும். நம்ம அவர இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம லைஃப்ல எல்லா பகுதியிலும் நம்ம அவரை வந்து முழுமையா நம்ம அழைக்கிறோமா? எல்லா விஷயங்கள்லயும் அவர் வந்து நம்ம லைஃப்ல நம்ம கூட இருந்து
அ எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு நம்மளுடைய கதவ நம்ம திறக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா, நம்ம எங் எ எ நம்மளுடைய பகுதி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அவருக்கு நம்ம கதவ திறக்கிறோமோ, அவர் என்ன பண்றாரு? அந்த பகுதியிலலாம் அவர் என்ன பண்றாரு? அவர் பெரிய ஒரு கிருபைகள கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? அந்த அந்த எல்லா விஷயங்கள்லயும் நம்ம கூட இருந்து அ நம்மள நடத்துகிறவரா, ம் ஆம் பெரிய பெரிய கிருபைகளை தர, பெரிய பெரிய விஷயங்களை செய்ய அவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார். அ ஸோ அப்போ அப்போ கதவுன்னு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கு? அத நம்ம அவருக்கு திறக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ஏசப்பா இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, "கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆம் தேடுங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்." அப்படின்னு சொல்றாரு. அ ஏசப்பா நம்ம நம்ம நமக்குள்ள வர்றதுக்கு அவர் நம்மளுடைய கதவு தட்டுறது போல, ஆம் நாம அவர அவர நமக்குள்ள அழைக்கிறது போல, அ நாமளும் நெறைய விஷயங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? போய் டோர நாக் பண்ணணும். நாம என்ன பண்ணணும்? அ நெறைய காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அது அடைக்கப்பட்டு இருக்கும். அ தேவன் வந்து ஆவிக்குரிய நன்மைகளா இருக்கட்டும், அ நெறைய விஷயங்கள் எப்படி இருக்கும்? அ அது சும்மா அடைச்சு இருக்கும். ஆனா நம்ம நம்ம ஏசப்பா என்ன சொல்றாரு? யாரெல்லாம் போய் அத தட்டுறாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணும்? அது திறக்கப்படும். அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். யாரு தேடுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் என்ன பண்ணிடாது, அவர் வந்து அவரா போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, புஷ் பண்ண மாட்டார். இப்போ அ சத்தியங்களே கொடுங்களேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ரெவலேஷன்ஸே வச்சுக்கோங்களேன். அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கு. அ அநேக தேவன்கிட்ட என்ன இருக்கு, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலா கூட நம்ம பார்த்தோம்னா, அநேக காரியங்கள் வந்து நமக்கு முழுமையா இப்ப தெரியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா வந்து தேவன் வந்து அத நமக்கு சொல்றதுக்கு, நமக்கு அத புரிய வைக்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு? விருப்பமுள்ளவரா, சித்தமுள்ளவரா தான் இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணணும்? அத தேடும்போது, அத தட்டும்போது, அ அதன் மேல வாஞ்சையா இருக்கும்போது, என்ன பண்றாரு? அந்த கதவுகள திறந்து, தேவன் நமக்கு என்ன பண்றாரு? ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறார். அதே மாரி அநேக விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம சும்மா இருந்தோம்னா என்ன பண்ணாது? நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து அத தேடும்போது, அந்த கதவ தட்டும்போது தேவன் என்ன பண்றார்? நமக்கு அநேக காரியங்கள்ல அவர் திறக்கிறவரா இருப்பார். ஆம். அப்போ நமக்கு இந்த பூமியில நமக்கு இந்த காலகட்டம் குடுத்துருக்கிறாருன்னா, நம்ம நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்குரிய காரியங்கள்ல அநேக விஷயங்கள்ல நம்ம காட தேடுகிறவர்களா, அ அவர அவருக்கு நம்ம கூப்பிடும்போது, அவர நம்ம ஆம் கதவ தட்டி நம்ம தேடும்போது என்ன பண்றாரு? அவர் நமக்கு கதவ திறக்கிறவரா, அவர நம்ம தேடும்போது அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? எல்லா விஷயங்களையும் நமக்கு காண்பிப்பார். எதுவுமே வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, மறைச்சு வைக்க மாட்டாரு. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்மளும் காட் எல்லா விஷயங்களையும் அ நம்ம லைஃப்ல நம்ம அவருக்கு அவருக்கு ஓப்பன் பண்ணும்போது, அவர் நம்ம கூட வராரு. நாம என்ன பண்ணணும், காட் கிட்ட அநேக விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவர தட்டி, அவர நம்ம போய் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். பிரேயர்லாம் என்னது? அதற்கான ஒரு வே தான். நம்ம ஜெபிக்கும்போது என்ன பண்றோம் ஆக்சுவலா, அ தேவனுடைய கதவ தட்டி நம்ம தேவன்கிட்ட என்ன பண்றோம், நம்ம அவர கூப்பிடுறோம். நம்ம அவர வந்து என்ன பண்றோம்? அழைக்கிறோம். அது ஜெபம் எப்பவுமே என்னது? அது ஒரு விதமான அவர ரீச் பண்றது தான். அவருடைய அ அ நம்ம ஜெபிக்கும்போது அவர தட்டி நம்ம அவர என்ன கூப்ட்டு நம்ம லைஃப்ல இடைப்படும்படியா அவர நம்ம அழைக்கிறோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா இடைப்படுவார். சரி. ஆம் இது நம்ம பார்த்தோம். அதே மாரி ஆ இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு அ ஆ வாசல்ன்னு நம்ம பார்க்கும்போது, ஆ நமக்கு டக்குன்னு தோண வேண்டியது என்னன்னா, அ ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "நானே வாசல்" அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நானே வந்து என்னவா? நான் தான் டோர். ஐ அம் த நான் தான் வாசலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அவர் எங்க சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ம் யோவான் 10வது அதிகாரத்தில இருக்கு. அ யோவான் 10ல ஒரு ஒரு இப்போ ஒரு இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் அந்த மாரிலாம் பார்க்கும்போது, டோர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்தை இருக்கு. அந்த மந்தை என்ன பண்ணும்?
ஆ அத எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த மந்தைய அதுக்குன்னு ஒரு தொழுவத்த கட்டி, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாசல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, ஆ "ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல், வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும், கொள்ளையனுமாய் இருக்கிறான்." அப்போ அந்த வாசல்ன்றது என்னன்னா, ஆம், ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு வே. அந்த தொழுவத்துக்குள்ள போறதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு வே. வேற எந்த வழியா அந்த தொழுவத்துக்குள்ள போனாலும் அது வந்து ரைட் வே கிடையாது. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு பார்க் இருக்கு. ஏதோ ஒரு இருக்குன்னா, அந்த பார்க்குக்கு என்ன இருக்கும்? ஒரு கேட் ஒண்ணு இருக்கும். அந்த கேட்டு தான் என்னது? ஆ ஆத்தரைஸ்டான ஒரு வே. ஒரு ப்ராப்பரா உள்ள போணும்னா, அந்த கேட் வழியா போம்போது தான் என்னது? நம்ம கரெக்ட்டா போறோம்னு அர்த்தம். வேற வழியாவும் என்ன பண்ணலாம்? போலாம். செவரு எகிறி குதிச்சு போலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு வழிக்குள்ள உள்ள போலாம். ஆனா அது வந்து ஆ அது ஆத்தரைஸ்டா? அது சரியான வழியான்னு பார்த்தா, கண்டிப்பா கிடையாது. அதே மாரி இயேசப்பா என்ன சொல்றாரு? அந்த அவருடைய மந்தை இருக்கிற தொழுவத்துக்கு ஒரு வாசல் இருக்கும். ஸோ அந்த வாசல் வழியா ஒருத்தவங்க உள்ள போறாங்கன்னா, அவங்க யாரா இருப்பாங்க? மேய்ப்பனா இருப்பாங்க. மேய்ப்பன் வந்து அந்த வாசல் வழியா போய், அந்த ஆடுகள என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவாரு. அந்த ஆடுகளும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவரோட என்ன பண்ணும்? வெளியில போய் அ அந்த ஆட் அந்த ஆட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாரு? அதுக்கு நல்ல மேய்ச்சல காண்பிச்சு. ஏன்னா ஆட கூட்டிட்டு போய் அதுக்கு சாப்பாடெல்லாம் குடுக்கணும். அது அத கூட்டிட்டு போய் நல்ல புல்லுள்ள இடங்கள்ல அத மேய்க்கணும். அதுக்கு தண்ணி கொடுக்கணும். முடிச்சு நல்ல மேய்ச்சல்லாம் கொடுத்து மறுபடியும் கூட்டிட்டு வந்து, இரவு வேளையில அந்த தொழுவத்துக்குள்ள அந்த வாசல் வழியா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, அந்த ஆடுகள மறுபடியும் உள்ள விட்டு, அத புரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ அ அப்போ ஒரு மேய்ப்பன் வந்து அந்த ஆத்தரைஸ்டான அந்த வாசல் டோர் வழியா என்டர் ஆகுறவரு தான் என்னது? மேய்ப்பர். இத சொல்லிட்டு ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, அ "நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும், கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்." ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் தான் வாசல். என் வழியா ஒருத்தன் பிரவேசிச்சானா, அவன் என்ன பண்ணுவானா? உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆ எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும், கொள்ளையருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆம் தேவனுக்கு அதாவது ஆம் வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. அதாவது ஏசப்பா மட்டும் தான் என்னது? ஒரே ஒரு ஆத்தரைஸ்டான மனிதர்கள் எல்லாருக்குமே தேவன் வந்து ஏற்படுத்தியிருக்கிற ஒரே வாசல் என்ன? ஏசு கிறிஸ்து மட்டும்தான். ஏசப்பா தான் வாசல். அந்த ஒரு வீட்டுக்கு என்ன இருக்கும்? ஒரு டோர் தான் இருக்கும். மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஒரு வாசல் தான் இருக்கும். ஒரு தொழுவத்துக்கு ஒரு வாசல் தான் இருக்கும். அநேக வாசல்கள்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்காது. அது உள்ள போறதுக்கு, வர்றதுக்கு ஒரு வாசல் வச்சிருப்பாங்க. அதே மாரி அ நம்ம 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 தான் என்னது? ஆடுகள். அப்ப நமக்கு வந்து ஆம், அந்த மேய்ச்சலை பார்க்கறதுக்கு, இல்ல நம்ம தேவனிடம் சேர்வதற்கு, அவருடைய பிரசன்ஸ்க்கு போறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டோர் தான், ஆத்தரைஸ்டான ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. அந்த வாசல் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும் தான் வந்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அதாவது ஆ, ஆ, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரே வழி என்னது? ஆ, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அததான் அவர் சொல்றார். நான் தான் வந்து வாசல். என் வழியா ஒருத்தன் வந்தான்னா, அவன் என்ன பண்ணுவானா? அந்த ஆடுகள் போய் உள்ளும் புறமும் சென்று என்ன பண்ணும்? மேய்ச்சலை கண்டடையும். வேறு எந்த ஒரு வழியா வேறு எந்த ஒரு வழியா இருக்கட்டும், தேவன் ஏற்படுத்தின வழி ஏசப்பா தான். அதை விட்டுட்டு வேற எந்த ஒரு அது ஒரு நன்மையா இருக்கலாம், இல்லை அது வேற என்ன மாதிரியான ஒரு காரியங்களாகவும் இருக்கலாம். ஆனா அது எதுவுமே என்ன பண்ணாது? அது வந்து காட் கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. அது வந்து அதன் வழியா என்னதான் வருவான்? பிசாசு தான் வருவானா? ஏன்னா அவன் தான் வந்து வாசல் வழியா வரமாட்டான். அவன் திருடன். திருடன் திருடவும், அழிக்கவும், கொல்லவும் இருக்கிறானே, வேறொன்றுக்கு வரமாட்டான். திருடன் எப்படி வருவான்? வாசல் வழியா மேக்ஸிமம் வரமாட்டான். எகிறி குதிச்சு வருவாங்க. அந்த ப்ராப்பர் வே விட்டு சுத்தி வருவாங்க. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம லைஃப்லயும் இருக்கட்டும்,
எல்லா விஷயங்கள்லையும் நம்ம கரெக்டான இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்னது வாசல். நம்ம எல்லாத்துலேயும் தேவன் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிற நமக்கு வந்து ஒரே ஒரு வாசல் யாரு? ஏசப்பா தான். நமக்கு வேற எந்த ஒரு பிளான் பியே கிடையாது. ஒரே பிளான் ஏ மட்டும்தான். அது ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் நமக்கு வழி. வேற ஒன்றுமே நமக்கு கிடையாது. இப்படி பண்ணா, அப்படி பண்ணா வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சத்தியம் தான், ஒரே சுவிசேஷம் தான், ஒரே மீட்பர் தான், ஒரே இரட்சகர் தான். உலகத்துல இருக்கிற எந்த ஜனமா இருக்கட்டும், எந்த ஒரு அஹ், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே வழி ஏசப்பா மட்டும்தான். வேற வழியே என்னது இல்ல கிடையாது. அததான் இங்க சொல்றாரு. நானே வாசல். என் வழியா ஒருத்தன் வந்தா என்ன பண்ணுவான்? அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆம், சரி. அதே மாதிரி அதே மாதிரி ஆஹ், ஏசப்பா நமக்கு வந்து ஆஹ், வாசல் நம்ம பார்க்கும்போது ஆஹ், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏசப்பா சொல்லியிருப்பாரு. ஆஹ், அவர் தம்மை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல இருக்கு. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஏசப்பா தம்மை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆம், தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அதாவது ஆஹ், தேவ ஆம், அதாவது தாவீதின் திறவுகோல், தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து ஏசாயால வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆம், அதாவது எலியாக்கிம், ஆஹ், அது தாவீதுடைய அந்த அரண்மனைக்கு, அந்த அரண்மனையோட காவல்காரர், அந்த அவரோட அரண்மனையோட அந்த வீட்டு அந்த அரண்மனையின் சாவியை வந்து உடையவர் ஒருத்தர் இருப்பார். ஆஹ் அவ- அவர் வந்து தவறா ஆஹ் நடந்திருப்பாருன்னு அவர்கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. எலியாக்கிம்னு ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. ஸோ அவரை ரெஃபர் பண்ணி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக தாவீதின் அரண்மனைக்கு திறவுகோலை எப்படி அவர் வச்சிருந்தாரோ அது மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட தான் என்ன இருக்கு? ஆஹ் வாசல்களின் திறவுகோல்கள் இருக்கு. ஆஹ் அவர் அவர் வந்து ஏசப்பா என்ன பண்ண முடியும்? அவரால் எந்த ஒரு வாசலையும் அவரால் என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும். அவர் திறக்கிற வாசல்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. அதே மாதிரி அவர் பூட்டுகிற கதவுகளை யாராலையும் என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது ஒரு 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 காரிய ஏசப்பா உயிர்த்தெழுந்தப்ப என்ன என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆம், ஆ, பிசாசின் கையிலிருந்து என்ன பண்ணுவாரு? ஆம், எனக்கு அந்த வசனம் எங்க இருக்குன்னு சரியா தெரியல. ஆனா என்ன பண்ணுவாரு? கீஸ் ஆஃப் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? பிசாஸ் கிட்ட இருந்து பாதாளத்துக்குரிய திறவுகோலை என்ன பண்ணிடுவாரு? அஹ், பிசாஸ் கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணிடுவாரு? எடுத்துப்பார். எப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களும் மறிக்கும் போது என்ன ஆவாங்க? முதல்ல எங்கே போவாங்க? ஷியோல்ன்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. ஷியோலில் வந்து பேரடைஸும் இருக்கும், டார்க்னஸும் இருக்கும். ஆம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவங்க வந்து பேரடைஸில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆத்மா பேரடைஸில் இருக்கும். ஆனால் நித்திய ஆக்கினை திருப்ப எதிர்பார்த்து இருக்கிறவங்க வந்து அந்த டார்க்னஸ் பகுதியில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆத்மா வந்து
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்போ அவருக்கு முன்பாக வாழ்ந்த எல்லா ஆத்மாக்களும் என்ன பண்ணப்பட்டிருந்தது, அந்த பாரடைஸ்லயோ இல்லை இந்த பாதாள இந்த ஷியோல்ல என்ன பண்ணது இருந்துச்சு. ஆனா அந்த 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 அது வந்து தேவனுடைய தேவன் அந்த இடத்துல கிடையாது. அந்த பாரடைஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த இதுவா இருக்கும், அது இட்ஸ் நாட் எ ஹெவன். காட் இருக்கிற இடம் ஹெவன். நம்ம மரிச்ச உடனே ஆத்மா, சரீரம் வந்து மண்ணுக்கு போனாலும் ஆத்மா அங்க போய் என்ன பண்ணிருக்கோம், பிசாசுனால கட்டப்பட்டதா இருந்தது. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு, அவர் மரிச்சதுக்கு அப்புறமா அந்த 3 நாள் அவர் பூமிக்கு தாழ்விடங்களுக்கு போனார்ல, அப்ப என்ன பண்ணாரு, அவர் அந்த அந்த பாரடைஸோ இல்ல அந்த அவுட்டர் அந்த டார்க்னஸ், அந்த பாதாளம் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணாரு, 3வது நாள்ல அவர் என்ன பண்ணாரு, அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்ததுனால அ அதுவரைக்கும் அந்த ஆத்துமாக்கள வந்து யார் பிடிச்சு வச்சிருந்தா? அ பிசாசு தான் பிடிச்சு வச்சிருந்தான். மரணத்தையும், ஆம் அ ஒரு உல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அந்த மரணத்த கொண்டு வந்தது என்னது? அ பாவம் மரணத்த கொண்டு வந்தாலும், அந்த அதிகாரம் யாருக்கு இருந்தது? பிசாசு கிட்ட இருந்தது. யாருனாலும் மரிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஆத்துமா வந்து பிசாசின் பிடியில என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டதா, அ அந்த பாதாளத்தோட திறவுகோல் பிசாசு கிட்ட தான் இருந்தது. ஆனா ஏசப்பா வந்து இந்த பூமிக்கு வந்து, அவர் மரிச்சு 3வது நாள் உயிர் தெழுந்ததுனால, அவர் தான் ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவர் தான் முதல்ல ஒரு உயிர்த்தெழப்பட்டவர். அவர் தான் என்ன பண்ணார், முதல்ல அவருடைய ஆத்துமா அந்த பாதாளத்திலேருந்து வெளியில வந்தது. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வெளியில வந்தவர். பிசாச மேற்கொண்டு அவனுடைய திறவுகோல என்ன பண்ணாரு, பிடுங்கி அவர் ஜெயம் பெற்று, அவருடைய சரீரமும், ஆத்துமாவும் ஒண்ணா சேர்ந்து உயிர்த்தெழுந்தவரா என்ன பண்ணாரு, பிதாவை வந்து அவர் போய் சந்திச்சாரு. ரைட்டா? மேரிய பார்க்கும்போது என்ன சொல்லுவாரு, "நான் இன்னும் என் பிதாவ போய் பார்க்கல. அதனால என்ன தொடக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் பேதுரு, தோமா கிட்ட என்ன தொட்டு பாருன்னு சொல்லுவார். அப்போ அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் பிதாவை போய் அ சந்திச்சு, தம்முடைய சரீரத்த அவர் ஒரு த ஹோலி ஆஃப் ஹோலீஸ்ல எப்படி ஒரு பலி செலுத்தப்படுமோ, அவர் அவர் தம்மை என்ன பண்ணார், நம்மளுடைய பாவங்களுக்காக பலியாக தேவனுடைய சமூகத்துல அவர் போய் செலுத்தினார். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆத்மா வந்து பிசாசின் பிடியில கட்டப்பட்டதா இருக்கிறது. மரிச்சதுக்கு அப்புறம் அது கட்டப்பட்டதா இருக்கு. ஆனா, ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பிசாஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சாவிய என்ன பண்ணிட்டாரு, அவர் பிடுங்கிட்டாரு. இப்போ அ அந் அ இப்போ யார் கரத்துல இருக்கு? ஏசப்பாவுடைய கரத்துல இருக்கு. ஆத்துமாக்கள வந்து உயிரடைய செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. இப்போ ஏசப்பா மீண்டும் வரும்போது என்ன பண்ணுவாரு? மறுபடியும் அந்த பாரடைஸ், அந்த டார்க்னஸ்ல இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு? மீண்டும் அவர் என்ன பண்ணுவாரு? உயிரடைய செய்வார். மரிச்சாலும் என்ன பண்ணுவோம்? நமக்கு அதுதானே ஒரு பெரிய நம்பிக்கை. பூமியில இருந்த நாட்கள் மட்டும் நமக்கு கிடையாது. நம்ம மரிச்சாலும் நம்ம ஆத்துமா போய் அங்க இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போறாரோ, அவர் வரும்போது என்ன பண்ணுவாரு? மீண்டும் எல்லாரையும் அ ஆத்துமாக்கள உயிரடைய செய்ய போறாரு. அப்போ அந்த திறவுகோல்கள் அவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாரி எல்லா அ ம நித்திய ஜீவனுக்கான திறவுகோல்கள் மட்டும் இல்ல. லைஃப்ல உள்ள எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவரால என்ன பண்ண முடியும்? நம்ம லைஃப்ல அவர் வந்து என்ன பண்ண முடியும்? வாசல்கள அவரால திறக்க முடியும். அவர் திறந்தாருன்னா, அதை யாராலும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. அவர் தான் அதிகாரம் உள்ளவர். எல்லா அத்தாரிட்டியும் யாருக்கு அடங்கியிருக்கு? கிறிஸ்துவுக்கு தான் அடங்கியிருக்கு. அவர் தான் ஜெய கிறிஸ்து. அவர் ராஜாதி ராஜா. சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் அடங்கியிருக்கு. அப்ப அவர் கரத்துல தான் என்ன இருக்கு? அவர் அவர் வாசல்கள திறந்தாருன்னா, வாசல்களை திறக்கிறதுன்னா என்ன? நமக்கு வாசல்னா என்ன? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு வாசல். நம்ம லைஃப்ல அநேக காரியங்கள்ல தேவன் என்ன பண்ணுவார்? நான் வாசல்கள திறப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்கு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இதெல்லாம் நடக்குமா? நெறைய காரியங்கள் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் திறக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஏசப்பாவுக்கு அதிகாரம் இருக்கு. அத நம்ம விசுவாசிக்கணும். ஆ நம்ம நம்ம வந்து நம்மளுடைய மாம்சத்தின் பார்வையில நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. விசுவாசத்துல நம்ம பார்க்கணும். ஏசப்பாவால எல்லா எல்லா வாசல்களையும் நமக்காக என்ன பண்ண முடியும்? அவரால திறக்க முடியும். அ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவரால திறக்க முடியும். அதே மாரி ஒருவரும் அ திறக்கக்கூடாதபடி அவர் பூட்டுகிறவருமாயும் இருக்கிறார். அப்போ அந்த அதிகாரமுள்ள இயேசப்பாவ நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இத சொல்றார். இந்த இந்த சபைக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் குடுத்தாருன்னா,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்போ இந்த சபைக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதோ நான் திறந்த வாசலை உனக்காக நான் என்ன பண்றேன், வாசல்களை நான் திறந்து வைக்கிறேன். அதை ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டாங்க, பூட்ட மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறார், வாசல்களை திறக்கிறவராய் அவர் இருக்கிறார். அதை நம்ம லைஃப்ல நம்ம அனுபவிக்க முடியும். அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகளை நாம் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன செய்யணும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால். அதாவது ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. தெர் இஸ் நோ அதர் வே பட் டு ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நம்ம ஏசப்பா கிட்ட வந்து தேவன் கிட்ட நம்ம கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்ம மேலே கிருபை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்குறார். நம்ம பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஆனால் அதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்குது, ஒரு கடமை இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அதாவது ஏசப்பாவுக்கு ஒபே பண்ணணும். ட்ரஸ்ட் பண்ணி ஏசப்பாவுக்கு முழுமையாக நம்ம ஒபே பண்ணணும். அப்படி நம்ம அவருக்கு ஒபே பண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நமக்காக வாசல்களை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், அதை பூட்ட மாட்டான். அப்போ நமக்கு வந்து அநேக காரியங்கள்ல நம்ம காட் கிட்ட நம்ம வாஞ்சியா இருப்போம். இந்த வாசல்கள் நமக்கு திறக்கப்படணும், ஏசப்பா நமக்கு இதை செய்யணும், இதை திறக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, ஏசப்பாவோட வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாரா, வாசல்களை அவர் திறக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உம் ஏன்னா வந்து நமக்கு தெரியாது. ம், என்ன அதாவது அவர் வாசல்களை திறக்கும்போது அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்காக வச்சிருக்கிறாருன்றத நம்மளால என்ன பண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ண பண்ண வச்சிருக்கிறத இதுவரைக்கும் கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏசப்பா வந்து ஆவிக்குரிய நன்மைகளாக இருக்கட்டும், எல்லா காரியங்களாக இருக்கட்டும், தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப விசேஷித்த காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அப்போ அவர் அதற்கான கதவுகளை வந்து அவர் நமக்காக என்ன பண்ண விருப்பமுள்ளவராக இருக்கிறார், திறக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் அதை சுதந்திரிக்க தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், அந்த கிருபைகளை தருவார். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆம், ஆ, நம்மளுடைய இருதயத்தை ஏசப்பாவுக்கு நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய வாசல்களே அவருக்கு திறக்கிறவர்களாக இருக்கணும். அவர் நமக்குள்ளே வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நாமும் கடவுளை என்ன பண்ணணும், அநேக காரியங்களுக்கு நம்ம அவர் தட்டுகிறவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு என்ன பண்ணுறார், அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் தான் என்னது, மெய்யான வாசல். வாசல்னாலே நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஏசப்பா தான் வாசல். அவர் தான் ஆத்தரைஸ்டான மந்தைக்கு எப்படி அந்த வாசல் தான் வந்து அந்த வாசல் வழியாக தான் போயிட்டு வந்தால் தான் மேய்ச்சல் இருக்குமோ, அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து ஏசப்பா மட்டும்தான் என்னது, ஒரே வாசல். அவர் வழியாக நம்ம போகும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால் மேய்ச்சலை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏசப்பா கையில் என்ன இருக்குது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் யார், ஏசப்பா தான். பாதாளத்தின் திறவுகோள்கள் என்ன பண்ணியிருக்கார், அவர் அவர் உடையவராக இருக்கிறார். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து அவர் என்ன பண்ணுறார், வாசல்களை திறக்கிறவராய், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.